हरि ओम। பஞ்சபாண்டவர்கள் குமாரியில கொல்ல முயற்சி பண்ணி தப்பி பிழைத்து வியாசருடைய வழிகாட்டுதல்படி ஏகச்சக்கர நகரத்துக்கு வந்து பகாசுரனை கொண்டு அங்க திரௌபதி சுயம்வரம் தகவல் கேட்டு அங்கு போகலான்னு நிச்சயிக்கிறதோட சைத்திர ரத பருவம் முஷ்டிச்சு. 199வது பருவத்தோட சைத்திர ரத பருவம் முற்றுது. இப்ப 200வது அத்தியாயம் சுயம்வர பருவம். 199வது அத்தியாயத்தோட சைத்திர ரத பருவம் முடிந்து 200வது அத்தியாயத்துல சுயம்வர பருவம் தொடங்குது. பல பேரு திரௌபதி சுயம்வரத்தை பற்றி மனம் போன போக்குல வாய்க்கு வந்தபடிக்கு விஷயங்கள் சொல்றாங்க. முக்கியமாக கர்ணன் நாணயத்தை விடப்பட்டானா இல்லையா, திரௌபதியை அடைகிற போட்டியில பங்கெடுக்க விடப்பட்டானா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல கட்டுக்கதையில பித்தலாட்டங்களை பரப்பிட்டு இருக்காங்க. அதனால அதை தெளிவாக்கிடலாம் அப்படின்ட்டு இந்த பகுதி தெரிவிக்கிறோம். நடுவழியில் வந்த வியாசருடைய கட்டளையினால் பாண்டவர்கள் ருபத நகரம் சென்று பிக்ஷை எடுத்து புஜித்துக் கொண்டு ஒரு குயவன் வீட்டில் வசித்திருந்ததும் மகாபாரதத்துல பல இடங்கள்ல 4 வித வர்ணங்களை பற்றி குறிப்பிட்டது. மனுஸ்மிருதி மாதிரி நிறைய தகவல்கள் அது கிடைக்குது. ஆனா தீண்டாமை மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு நாம பார்க்க முடியாது. இங்க பிராமணர்கள் வேஷத்துல இருந்த பாண்டவர்கள் ஒரு குயவனுடைய வீட்டில போய் வசிச்சிருக்காங்க. நவீன ஆராய்ச்சி கோமாளிகள் வார்த்தைகளை சொல்றதா இருந்தா பிராமணர்கள் சூத்திரன் வீட்டுல போய் வசிச்சிருக்காங்க, சூத்திரன் வீட்டுல இடம் கொடுத்திருக்காங்க. சூத்திரன் வீட்டுல வசிக்கிறதுக்கு அவங்க சங்கடப்படல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்காண்டி அதை சொன்ன. ஒரு குயவன் வீட்டில் வசித்திருந்ததும் திரௌபதியின் சுயம்வரத்துக்கு காரணம் சொல்வதும் துருபதன் செய்த சுயம்வர பிரகடனத்தை கேட்டு சத்திரிய கூட்டங்கள் வந்து அவரவர் தங்களுக்கு தகுந்த இடத்தில் வீட்டிருக்கையில் பாண்டவர்கள் பிராமணரின் நடுவில் உட்கார்ந்ததும் திரௌபதி மங்கள ஸ்நானம் செய்து அலங்காரம் செய்து கொண்டு சுயம்வர மண்டபத்துக்கு வந்ததும் திருஷ்டத்யும்னன் லட்சியத்தை அளிப்பவர்களுக்கு திரௌபதி உரியவள் ஆவாள் என்று சொன்னதும் அவரவர்கள் தங்களுக்கு தகுந்த இடத்தில் வீட்டிருக்கையில் பாண்டவர்கள் பிராமணர்களின் நடுவில் உட்கார்ந்ததும். அப்போ இந்த மாதிரி வர்ண பேதங்கள் ஒரு ஒழுங்கு, ஒரு ஏற்பாட்டுக்கு சிஸ்டத்தை கடைபிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அளவுதான் அவற்றினுடைய சமூக தேவை. மனுஷன் உயர்வு தாழ்வு சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இன்னைக்கும் அரசு மேடைகள்ல இந்த நவீன சமுதாயம் தங்களுடைய நிகழ்ச்சிகள்ல அல்லது தங்கள் வீடுகள்ல இன்னாருக்கு இன்ன இடம்,
இன்ன இடத்துல இன்னாரு இருக்கக்கூடாது, இன்னாரு மேல இருக்கணும், இன்னாரு கீழே இருக்கணும், இன்னாரு வாசல்ல நிக்கணும், இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டே சனாதன தர்மத்துல நாளே நாள் இருக்கக்கூடிய வர்ண ஏற்பாடு வெட்டி குத்தம் சொல்றது முழவே இல்லாதவன் சுண்டு வரல் இல்லாதவன் குத்தம் சொன்னாங்கிற மாதிரி இருக்கு. பிறகு புருஷ சிரேஷ்டர்களும் பிராத்தாக்களுமான அந்த பாண்டவர் அனைவரும் பாஞ்சாலியின் சுயம்பரத்தையும் மகோத்சவம் நடக்கின்ற அந்த தேசத்தையும் காண்பதற்கு அந்த பிராமணரான தௌமியரை முன்னிட்டுக் கொண்டு புறப்பட்டனர். அதாவது பாண்டவர்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிறந்ததுல இருந்து முக்கியமா 15 வயசுல அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்ததுல இருந்து அதனுடைய ஒரு இறுதி நிலைதான் அரக்கு மாளிகையில கொல்ல முயற்சி பண்ணது. அப்போ சைத்ரரதன், கந்தர்வன், வியாசர மாதிரிப்பட்டவங்க உங்களுக்கு வழிகாட்டியா ஒரு புரோகிதரை வச்சிருங்க. புரோஹிதம் பின்னாடி நடக்க போற நல்லது கெட்டதை சொல்லி முன்னாடியே ஹிதம் நல்ல வழியை காட்டக்கூடிய ஆளுக்கு புரோஹிதன்னு பேர். பூசாரின்னு அர்த்தம் இல்ல. இனி கிரக நிலைகள் எப்படி இருக்கு, சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, என்ன நடக்கலாம், அதுக்கு நாம எப்படி தயாராகிக்கலாம், இந்த மாதிரி வழிகாட்டியா இருக்கிறவருக்கு புரோகிதர் பேர். இங்க அந்த புரோகிதர் ஒரு பிராமணராக இருக்க தௌமியர்னு அவர் பேரு. அவரை இவங்க தேர்ந்தெடுக்கணும்னு வழிகாட்டினபடிக்கு இவங்க அவரை வழிகாட்டியா எடுத்துக்கிட்டாங்க. அவர் கூடவே எல்லா இடமும் போனாங்க. அதாவது குந்தியும் பஞ்சபாண்டவர்களும் மட்டும் இல்ல, அவங்க கூடவே இந்த தௌமியரும் இருந்தார். இந்த மாதிரி நாம பார்க்கிறோம். அப்போது அந்த வீரர்களான பாண்டவர்கள் மகாத்மாவும் பரிசுத்த ஆத்மாவும் குற்றமற்றவரும் சாந்தி பெற்றவருமான தொய்பாயனரை அந்த மார்க்கத்தில் கண்டனர். வியாசர் சொல்லியிருந்தார், பின்னாடி அப்பப்போ உங்களை வந்து சந்திப்பேன் அப்படின்னு. அது மாதிரி இப்போ வர கிருஷ்ண தொய்பாயனர், வியாசர், பாதராயனர், இதெல்லாம் அவருடைய பெயர்கள். கிரமப்படி அவருக்கு சத்காரம் செய்து அவராலும் கௌரவிக்க பெற்று வார்த்தை சொல்லி முடிந்தபின் அவரால் விடை கொடுக்க பெற்று துருபத கிரகத்துக்கு சென்றனர். ஏற்கனவே வியாசர் வந்து பாண்டியத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னபடி வந்தாங்க. வந்தவங்க அவரு துருபத தேசத்திலையும் எதிர்கொண்டு குசலம் விசாரிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் துருபதனுடைய அரண்மனைக்கு போறாங்க. மகாத்மாக்களான பாண்டவர்கள் அழகான வனங்களையும் தடாகங்களையும் பார்த்து கொண்டும் ஆங்காங்கு வாசம் செய்து கொண்டும் மெல்ல மெல்ல சென்றனர். வழியெல்லாம் எவ்வளவு ரம்யமாக இருந்தது. நவீன காலத்தை விட, நாகரிக உலகத்தை விட சிறப்பாக அந்த காலத்துல நாட்டையும் நகர வளத்தையும் எல்லாம் பராமரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வேத அத்தியனம் உள்ளவர்களும் பரிசுத்தர்களும் இனியவர்களும் இன்சொல் சொல்கிறவர்களும் ஆன பாண்டவர்கள் கிரமமாக பாஞ்சால தேசம் சேர்ந்தனர். ஏகச்சக்கர நகரத்திலிருந்து கிளம்பி பாஞ்சால தேசத்தை பார்த்து அதுதான் துருபத கிரகம் அப்படிங்கிறது பாஞ்சால தேசத்தை சொல்றது. அப்போது அந்த பாண்டவர்கள் அந்த நகரத்தையும் ராஜ மாளிகையையும் பார்த்துவிட்டு ஒரு குயவனுடைய வேலைச்சாலையில் வாசம் செய்தனர். பிராமண விருத்தியை அனுசரித்து பிக்ஷைகளை அங்கே கொண்டு வந்தனர். அவ்வாறு வந்திருந்த அந்த வீரர்களை எந்த மனிதர்களும் அறியவில்லை. அப்போது
அப்போது பாஞ்சால தேசத்து அரசனாகிய யஜ்ஞசேனன் பீஷ்மரிடத்திலும் துரோணரிடத்திலும் தான் அபராதம் செய்தவனாக நினைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தகுதியான காரியத்தை ஆரம்பித்தான். யஜ்ஞசேனன் அப்படிங்கிறது இந்த இடத்துல துருபத மகாராஜாவை குறிக்கிறது. துருபத மகாராஜாவுக்கு உண்மையான பேர் கூட அதான் இருக்கலாம். பனையிடப்படி உள்ளவனால துருபதன் அப்படிங்கிற பேரு, பாஞ்சால தேசத்து அரசனானதால பாஞ்சாலன்னு பேரு. இந்த பேரு அவருடைய இயற்பேரா இருக்கலாம். அதனால யாக்ஞசைனி அப்படிங்கிற பேரு பாஞ்சாலிக்கு, பாஞ்சால நாட்டு இளவரசிங்கிறதுனால பாஞ்சாலி, யஜ்ஞசேனன் மகள்ங்கிறதுனால யாக்ஞசைனி, கருப்பு நிறத்துல இருந்ததுனால கிருஷ்ணா, இப்படியெல்லாம் அவளுக்கும் பேர் இருக்கிறத பாக்குறோம். அவன் திருஷ்டத்யும்னனை அடைந்த பிறகு துரோணரை பற்றி நினைக்கவில்லை. அதாவது துரோணரை பத்தி கவலைப்படலைன்னு அர்த்தம். திருஷ்டத்யும்னன் இருக்கிறான், துரோணரை சொல்லி முடிச்சிருவான், அவரை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்னு. ஆனால் பழைய விரோதம் மாறாமல் இருப்பதனால் பீஷ்மரிடம் பயம் இருப்பதை நினைத்தான். கன்னிகையை கொடுப்பதனால் அதற்கு பரிகாரத்தை அவர் அரசன் நினைத்தார். பாண்டவனாகிய கிரீடிக்கு கிருஷ்ணையை கொடுப்பேன் என்பதுதான் யஜ்ஞசேனனுடைய அபிப்பிராயம். ஆனால் அதனை அவன் வெளியிடுகிறதில்லை. மருமகனுடைய பலம் சேருவதுதான் தனக்கு மிக்க வன்மையாக அவன் நினைத்தான். பீஷ்மர பொதுவா திருமணங்கள் அரச குடும்பத்துல லௌகீக காரிய காரணங்களுக்காக நடக்கிறது இல்லை. அதாவது சாதாரண மக்கள் வாழ்க்கையில கல்யாணம் இருக்கிறதோ அவளுக்கு அவங்க நடக்கிறது இல்லை. ஒரு நீண்ட கால சமாதானம், இரு நாடுகளுக்கு அமைதியும் உறவும், இந்த மாதிரி பல காரணங்களுக்கு திருமணங்கள் நடக்கும். இங்க பீஷ்மரை சமாதானப்படுத்துறதுக்கு மகளை கட்டி கொடுக்கலாம்னு அவன் நினைச்சான் அப்படின்னு சொல்லப்படுது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணாவை கொடுக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருந்தது. அர்ஜுனன் தனக்கு மருமானா வந்தா அது பெரிய யான பலம் மாதிரி, துரோணர் பீஷ்மர் யாரா வேணாலும் சமாளிச்சிடலாம் ஒருத்தம் போதும் அப்படிங்கிறது அவனுடைய அபிப்பிராயமா இருந்தது. பாரதரே, ஜனமேஜயரே, வைஷம்பாயன மகரிஷி இந்த விஷயங்களை ஜனமேஜயருக்கு சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது பின்னணி. பாண்டவர்களை தேடிக்கொண்டிருந்த அந்த பாஞ்சால ராஜன் ஒரு திடமான வில்லை வளைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். அரட்டு மாளிகையில இறந்து விட்டாங்க அப்படிங்கிறது பரப்பப்பட்ட தகவல் பெரியவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் போக மாட்டாங்க, கண்டிப்பா உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மை நிலைமை என்னன்னு யாருக்கும் தெரியல. வியாசர் மாதிரி, விதுரர் மாதிரி சிலரை தவிர. அதனால இவன் வில் வளைக்கிற போட்டி ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ணான். புத்திரனாகிய ஸ்ருஞ்சயன் என்பவனுக்கு தேவதைகளால் கொடுக்கப்பட்டதும் இந்துரம் என்று பிரசித்தி பெற்றதும் உறுதியுள்ளதுமான நிலை வருகின்றான். வியாகிரபாதன் புலிப்பாணி மகரிஷி, அவருடைய பையன் ஸ்ருஞ்சயன். அந்த ஸ்ருஞ்சயனுக்கு தேவதைகளால கொடுக்கப்பட்ட கிந்துரம் அப்படிங்கிறது காண்டீவம், ஷாங்கம், அது மாதிரி இந்த வில்லுக்கும் ஒரு பேர் இருந்திருக்கு. அர்ஜுனன் வளைச்சு நாணயத்தி வில்லு பேரு கிந்துரம். ஸ்ருஞ்சயனுக்கு தேவதைகளால கொடுக்கப்பட்டது. ஸ்ருஞ்சயன் யாரு? புலிப்பாணி மகரிஷியுடைய பையன். வியாக்கிரபாதன் அப்படின்னு போட்டிருக்கு. வியாக்கிரபாதன் அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லை. சிதம்பரத்துல வியாக்கிரபாதர் நடராஜர் தரிசனத்தை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டிக்கு அவன் அந்த ஸ்பெஷல் வில்ல வர வைத்தான்.
அதற்கு மிகுந்த வலிமையுள்ள நான் கட்டப்பட்டிருந்தது. இரும்புனால நாணயத்தம், வழக்கமா வில்லு போல கயரெல்லாம் இல்ல, இரும்புனால நாணயத்தம். அத நாணையே மற்றவன் இழுக்க மாட்டான். பல பேரால அதுக்கு நாண கூட இழுக்க முடியாது, இழுத்து கட்ட முடியாது. அந்த வில் மிகச் சிறந்தது. டெக்னாலஜி வில், அது டெக்னாலஜி. அது மகாத்மாவான சங்கர பகவான் சந்தோஷம் அடைந்து வரமாக கொடுத்தது. சிவபெருமான் வரம் கொடுத்த வில். இந்த வில்லை கொண்டு ஒரு லட்சியத்தை அடிப்பதாகிய அரிய காரியத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் என்று மனதில் நிச்சயம் கொண்டு ஒரு லட்சியத்தை ஜெயித்தார். ஆகாயத்தில் ஒரு விசித்திரமான வேலைப்பாடு உள்ள எந்திரத்தை செய்வித்தார். அடுத்து ஒரு உண்மையமான லட்சியத்தையும் அந்த எந்திரத்துடன் சேர்ந்ததாக செய்வித்தார். எந்திரம்ங்கிறது பொறி, ஒரு யூனிக் டெக்னாலஜி, மிஷின், லட்சியம், கோல், இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதான். ஒரு பொறுமையமான லட்சியத்தையும் எந்திரத்துடன் சேர்ந்ததாக செய்வித்தான். அதுதான் கோல். இந்த வில்லை நாணேறிட்டு, முதல்ல வில்ல நாணயத்துறதே கட்டம், இரும்பு நான் அதை ஏற்றணும், அதுவே கட்டம். ஒருவேளை அதை தேடிட்டான். இந்த வில்லை நாணேறிட்டு தொடுக்கப்பட்ட இந்த அம்புகளினால் இந்திரத்தை தாண்டி லட்சியத்தை அடிப்பவன் எவனோ அவன்தான் என் பெண்ணை அடையலாம் என்றும் சொன்னான். இவ்வாறு அந்த துருபதராஜன் சுயவரத்தை பற்றி பிரசித்தம் செய்வித்தான். பாரதரே, வேந்தரே, அதை கேட்ட அரசர்களும் சுயவரத்தை பார்க்க விரும்பின மகாத்மாக்களான ரிஷிகளும் கர்ணனோடு கூடின துரியோதனாதிகளான கௌரவர்களும் கிருஷ்ணனுடன் கூடிய யாதவர்களும் அந்தகர்களும் ரிஷிகளும் அங்கே சேர்ந்தனர். இதுல எந்திரம் அப்படிங்கிறது அது சக்கரமாக சுத்திக்கிட்டே இருக்கும். லட்சியம் இடத்துக்கு மேல இருக்கணும். பொன்னாலான மீன் கண்ணு. அர்ஜுனன் ஏற்கனவே குருகுல காலத்திலே பறவையினுடைய கண்ணை அடிக்கிறதுல சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வெற்றி பெற்றவனாகும். அந்த கதை நீங்க வேற தெரிஞ்சுங்க. எந்திரம் சுற்றும், அதுல துவாரம் இருக்கும். அந்த துவாரமும் அந்த மீனுடைய கண்ணும் அலையில் ஆகும்போது அம்பு அந்த துவாரத்தை வழியா போய் வைக்கும். பிறகு மகாத்மாவான துருபதனால் பூஜிக்கப்பட்ட அநேக அரசர்கள் சுயமரம் பார்க்கும் விருப்பத்துடன் மஞ்சங்களில் வரிசையாக உட்கார்ந்தனர். மிகுந்த மகிமையுள்ள பிராமணர்களும் பல தேசங்களில் இருந்து வந்தனர். பாண்டவர்கள் பிராமணர் சேர்ந்தே உட்கார்ந்தனர். 33 கோடி தேவர்களும் விமானங்களோடு ஆகாயத்தில் நின்றனர். பிறகு நகரத்து ஜனங்கள் எல்லாருடைய கொந்தளிக்கின்ற சமுத்திரம் கோஷிப்பது போல் இருந்தது. சிம்சுமார சக்கரம் என்று சொல்லப்பட்ட முதலையை போன்ற வடிவமுள்ள நட்சத்திர கூட்டத்தின் தலையாகிய வடகிழக்கு திசையை அடைந்து அவர்கள் உட்கார்ந்தனர். இதில் சிம்சுமார சக்கரம்ங்கிறது ஒரு விதமான நட்சத்திர கூட்டம். அதை பத்தி கூடுதல் விவரங்கள் அந்தந்த நூல்கள்ல கண்டுவிட வேண்டியதான். முதலை வடிவம் உள்ள நட்சத்திர கூட்டத்துக்கு சிம்சுமார சக்கரம்னு பேரு. நமக்கு மேஷம், ரிஷபம் எல்லாமே நட்சத்திர கூட்டம் தான். நட்சத்திர கூட்டத்தை நம்ம ராசினா கூட்டம்னு அர்த்தம். நட்சத்திர கூட்டத்துக்கு தான் ராசின்னு சொல்றோம். அவ்விடம் நகரத்துக்கு வடகிழக்கில் அழகான சமபூமியில் 4 பக்கமும் வீடுகளால் சூழப்பட்டதும், மதில் அறைகளோடு கூடியதும், வாயில்களினாலும் தோரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டதும்,
விசித்திரமான கட்டிடத்தில் விசித்திரமான கட்டிகளினால் எங்கும் அலங்கரிக்கப்பட்டதும், பல வகை வாத்திய கோஷங்கள் நிரம்பியதும், உயர்ந்த அகில் புகை உள்ளதும், சந்தன குழம்பு தெளித்ததும், சோபிக்கின்றதுமாக இருந்தது. அதுக்குன்னு ஒரு தனி இடம் ஏற்பாடு, அந்த இடம் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். கைலாச சிகரங்களுக்கு ஒப்பானவையும், ஆகாயத்தை பிரிக்கின்றவையும், செவ்வையாக செய்யப்பட்ட சிகரங்கள் உள்ளவையும், பொன்மயமான பலகணிகள் நிரம்பினவையும். பலகணிகள்ங்கிறது ஜன்னல், சாளரம், காலதர் அப்படியெல்லாம் சொல்லப்படுறதுக்கான ஒரு வார்த்தை. கல்லிழத்த தளவரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டவையும், ஏறுவதற்கு படிவுகள் உள்ளவையும். படிவுகளை ஏறுவதற்கு ரொம்ப எளிமையா இருக்கணும்னு ஆலோசிச்சிருக்காங்க அந்த காலத்துல. உயர்ந்த ஆசனங்கள் முதலிய பண்டங்கள் உள்ளவையும், புஷ்ப மாலைகளினால் மறைக்கப்பட்டவையும், உயர்ந்த அகில் வாசனை உள்ளவையும், ஹம்சத்தின் நிறத்துக்கு ஒப்பானவையும், ஒரு யோஜனை தூரம் பரவுகின்ற நல்ல வாசனை உள்ளவையும், விஷாலமான அநேக வாய்கள் உள்ளவையும், படுக்கைகளாலும் ஆசனங்களாலும் சோபிக்கின்றவையும், பல வர்ணங்கள் உள்ள தாத்துப்பொடிகளுடன் சேர்ந்த இமயமலை சிகரங்கள் போன்றவையும், நிர்மலமானவையும், ராஜ கிரகங்களினால் எங்கும் சூழப்பெற்று அந்த சபா மண்டபம் விளங்கிற்று. அப்போது அரசர்கள் அனைவரும் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் மிஞ்சுகின்றவர்களாக அந்த சபா மண்டபத்தில் அநேக விதமான மண்டபங்களில் உட்கார்ந்தனர். அங்கே சாமானிய ஜனங்கள், உயர்ந்த அபிப்பிராயம் உள்ளவர்களும், மகானுபாவர்களும், மிகுந்த கருணை உள்ளவர்களும், பிராமண பிரியர்களும், தங்கள் தேசங்களை செம்மையாக காப்பவர்களும், திருந்த செய்யப்பட்ட நற்கருமங்களினால் எல்லா ஜனங்களுடைய மனத்தையும் கவர்கின்றவர்களுமான ராஜ சிம்மங்கள் கார் அகிர்ச்சார்ந்து அணிந்து வீட்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருந்தனர். நகரத்து ஜனங்களும் தேசத்து ஜனங்களும் கிருஷ்ணையை பார்ப்பதற்காக விலை பெற்ற இடங்களில் நாற்புறமும் உட்கார்ந்தனர். அந்த பாண்டவர்களும் பாஞ்சால ராஜனுடைய சிறந்த ஐஸ்வர்யத்தை பார்த்துக் கொண்டு பிராமணருடன் சேர்ந்து உட்கார்ந்தனர். எனவே ஜெயராஜரே, அங்கே அந்த சபை மிகுதியான ரத்தின தானங்களுடையதும், நாடகங்களும் நர்த்தனங்களும் ஆடுகிறவர்களால் சொல்வதுமாக அநேக தினங்கள் வரையில் விசேஷமாக விளங்கிற்று. அதனால அந்த சமாஜம் நடந்து கொண்டிருக்கையில் 16வது தினத்தில் மைத்திரம் என்னும் 8வது தாராபலத்துடன் கூடிய முகூர்த்தத்தில் பூர்வ சரித்திரங்கள் தெரிந்தவர்களும் புத்திரவதிகளுமான ராஜஸ்திரீகள் உயர்ந்த வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு அந்த திரௌபதிக்கு அலங்காரம் செய்ய தொடங்கினர். அந்த காலத்துல ஜோதிஷம் அதற்கு முக்கிய மரியாதையை பெற்றிருந்தது. அதை நன்றாக தெரிந்தவர்களும் இருந்தாங்க. அதனால எல்லா காரியங்களும் அந்த மாதிரி பார்த்து பண்ணப்பட்டிருந்து நம்ம பல இடங்கள்ல குறிப்புகள் பார்க்கிறோம். இது அது மாதிரி ஒரு குறிப்பு. முதலில் வைடூரிய கல்லால் செய்யப்பட்ட பலகையில் உட்கார்ந்த திரௌபதியை பொற்குடங்களில் உள்ள ஜலங்களினால் வாத்திய முழக்கங்களுடன் மஞ்சனம் செய்வித்தனர். ஸ்நானமான பின் 2 பட்டுக்களை இடையிலும் மேலும் தரித்துக் கொண்ட திரௌபதியை செம்மையாக அலங்கரிக்கப்பட்டதும் ஸ்நானமாவின் 2 பட்டுக்களை இடையிலும் மேலும் தரித்துக் கொண்ட திரௌபதி செம்மையாக அலங்கரிக்கப்பட்டதும் ரத்தின ஸ்தம்பத்தோடு கூடினதுமாகிய மேடைக்கு அழைத்து போயினர். மகிழ்ச்சியுற்ற அந்த திரௌபதியை கிழக்கு முகமாக உட்கார வைப்பது அலங்காரம் செய்ய வந்த ஸ்திரீகள் இவளை எந்த அலங்காரத்தால் அலங்கரிப்பது என்று திகைத்த கண்களோடு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். கூந்தலின் ஈரத்தை அயல் புகையின் உஷ்ணத்தினால் போக்கினர். இனிய மனமுள்ள புஷ்ப மாலைகளினால் அவளுடைய கூந்தலை கட்டினர். அகம்புல்லும் இலுப்பை பூக்களும் சேர்த்து தொடுத்த மாலையை அவள் கையில் கொடுத்தனர். காரையில் சாந்தினால் 2 ஸ்தனங்களிலும் மகரிகா பத்திரம் என்னும் இலையிலேயாக இருக்கும் சித்திரத்தை எழுதினர். அந்த காலத்து மேக்கப் பத்தி விவரங்கள் கொடுக்கிறார். மேக்கப் எல்லாம் இன்னைக்குள்ளவர் கண்டுபிடிச்சது இல்லை. எவ்வளவு கலாச்சார மேன்மையோட அந்த காலம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளங்கள்.
அவள் சக்கரவாகங்களை அடையாளமாக உடையதும் பொன்னை மிகுதியாக உடையதும் ஆகிய சிறந்த நதி போல விளங்கினாள். அது ஒரு உவமை, உருவகம். ஸ்தலங்கள் சக்கரவாகங்களாகவும் ஆபரணங்கள் பொன்னாகவும் கூறியது. அவள் சக்கரவாகங்களை அடையாளமாக உடையதும் பொன்னை மிகுதியாக உடையதுமான ஆகிய சிறந்த நதி போல விளங்கினாள். அவளுடைய மலர்ந்த முகம் சுருண்ட கூந்தலால் விளங்கிற்று. வண்டுகள் வைத்து கொண்டிருக்கும் தாமரை புஷ்பத்தையும் கலங்கத்தோடு கூடிய சந்திர மண்டலத்தையும் ஜெயித்தது. கண்கள் இயற்கை கருப்புடையவனாக இருந்ததால் கண்களில் இயற்கை கருப்புடையவனாக இருந்தமையால் அவைகளுக்கு மையை சம்பிரதாயத்திற்கு ஆகிட்டன. ரத்தினங்கள் இழைத்த ஆபரணங்களினால் உச்சிதப்படி அலங்காரம் செய்தனர். அவளுடைய தாயாகிய பிருஷதி அதிகாரத்தையும் மனோசிலையையும் 2 விரல்களினால் எடுத்து முகத்தில் திலகமிட்டாள். திரௌபதிக்கு அம்மா யஜ்ஞசேனன் மனைவி பிருஷதி அப்படிங்கிறது தெரியுது. அம்மா பொட்டு வச்சு ஆசீர்வதிக்கிறாங்க. அலங்கரிக்கப்பட்ட மணவர்களை கண்டு அந்த மங்கையர்கள் மகிழ்ச்சி விட்டனர். இந்த காலத்து மாதிரி பியூட்டி பார்லர் அந்த காலத்துல கிடையாது. எல்லா பெண்களுக்கும் அலங்கரிக்க தெரியும். அவங்களே ஒருத்தரை அலங்கரிச்சிருவாங்க. பியூட்டி பார்லருக்கு போய் தண்டத்துக்கு பணம் கொடுக்க வேண்டாம். அலங்கரிக்கப்பட்ட மணமகளை கண்டு அந்த மங்கையர்கள் மகிழ்ச்சி விட்டனர். எப்படிப்பட்ட கணவன் கிடைப்பனும் என்ற நினைவினால் அவளுடைய தாயார் சந்தோஷப்படவில்லை. திக்கு திக்குன்னு அவளுடைய மனசு அல்லது ஒரு எதிர்பார்ப்போட இருந்தது. பிறகு திரௌபதியினுடைய கட்டளையினால் அன்னகர்கள் வந்து ஸ்தலங்களே அலங்காரமாக உடைய அந்த திரௌபதி வைத்தனர். அன்னர்கள் அப்படிங்கிற முக்கியமா அவங்களும் ரொம்ப பண்பாடோட இருந்தாங்க. வேறும் பல விஷயங்களுக்கு அவர்கள சமுதாயம் பயன்படுத்திச்சது. அப்போது வாத்தியங்கள் முழங்கின, மங்கள சப்தங்கள் ஆகாயத்தில் பரவின. ஆங்கிமார்களும் சிறந்த அநேகம் பெண் யானைகளில் ஏறி மங்கள கானங்களை பாடிக்கொண்டு இரு பக்கங்களிலும் சென்றனர். வாயில் காப்போர் ஜனங்களை விலக்குவதில் பரபரப்புடன் முன்னே சென்றனர். அப்போது அந்த சிறந்த நகரத்தில் பெரிய கோலாகலம் உண்டாயிற்று. பாரதரே, திருஷ்டத்யும்னன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு முன்னே சென்றார். யுபதன் வலிய வில்லாளிகளால் காக்கப்பட்ட பெரும் படையை வகுத்து வைத்துக் கொண்டு பெருங்கூட்டத்துடன் கூட சபா மண்டபத்தில் நின்றார். அதாவது கருப்பு பூனையோட பாடிகார்டோட நின்றான். பவுன்சரோட நின்னான அப்படின்னா கிடையாது. அதெல்லாம் நவீன கால பாமளித்தனம். மங்கள ஸ்நானம் செய்தவர், நல்ல ஆடை உடுத்து நல்ல ஆபரணங்களாலும் அலங்கரிக்க பெற்றவளுமான திரௌபதி நல்ல அலங்காரத்தோடு கூடிய பொறுமையமான மாலையை எடுத்துக்கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சுயவர மண்டபத்திற்கு வந்ததை அனைவரும் கண்டனர். உடனே திரௌபதி சுயவர மண்டபத்தில் பிரவேசித்தாள். அவள் நாணமுற்று மகிழ்ந்திருந்த அரசர்கள் அனைவரையும் கடைக்கினால் பார்த்து பார்ப்பவர்களின் மனங்களை மிகவும் கவர்ந்து கொண்டு சுயம்பர மண்டபத்தில் நின்றாள். அப்போது சோமகராஜர்களுக்கு புரோகிதரும் மந்திரங்கள் தெரிந்தவரும் பரிசுத்தருமான பிராமணர் சாஸ்திர பிரகாரம் அக்னியை சுற்றி கற்பங்களை பரப்பி அதில் 2 ஆஜ்ய ஆகுதி செய்தனர். ஆஜ்யம்னா நெய்க்கு இன்னொரு பேர். 2 விதமான நெய், கிருதம், ஆஜ்யம்.
நெருப்புல சூடு பண்ணி உருக்குனா விருத்தம் அப்படின்னு நினைக்கிறேன். இயற்கை சூட்டுல சூரிய வெளிச்சத்துல உருக்குனா ஆஜ்யம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஜ்ய ஆகுதி மெய்யே ஆகுதியாக பண்றது. அக்னிக்கு திருப்தி செய்வித்தும் பிராணங்களை கொண்டு சொஸ்தி வாசனம் செய்வித்துமான பிறகு நாற்புறங்களிலும் வாத்தியங்களை எல்லாம் நிற்கச் செய்தார்கள். சொஸ்தி வாசனம் அப்படிங்கிறது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றது, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்றது. ஜனமே ஜெய ராஜாவே அந்த சுயவர மண்டபம் சப்தம் இல்லாததாக செய்யப்பட்ட போது எல்லாரும் சைலன்ஸ் 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 சொன்னாங்க. சொல்லாமலேயே எல்லாரையும் அமைதியாகினாங்க. மேகத்துக்கும் துந்துபி வாத்தியத்துக்கும் ஒப்பான குரல் உள்ள திருஷ்டத்யும்னன் கிருஷ்ணனை அழைத்துக் கொண்டு அந்த சுயவர மண்டபத்தின் அடியில் வந்து மேகம் போல கம்பீரமான குரலோடு நயமாயும் அத்தம் நிரம்பினதாயும் இருக்கிற பின்வரும் சிறந்த வச்சனத்தை வழக்கப்படி உறக்கச் சொன்னான். திரௌபதியுடைய கூட பிறந்தவன் அண்ணன் திருஷ்டத்யும்னன் அவரு அறிவிக்கிறார். இங்கே சேர்ந்திருக்கிற அரசர்கள் நான் சொல்வதை கேட்க கடவர். இது வில், இது லட்சியம், இவை அம்புகள். எந்திரத்தின் துவாரத்தின் வழியாக ஆகாசத்திற்கு போகின்ற முழுமையான 5 சரங்களினால் லட்சியத்தை அடியுங்கள். 5 வாய்ப்பு. குலமும் ரூபமும், அதாவது நாணயத்த முடியாது, நாணயத்தினாலும் வில்லு அடிக்க முடியாது, வில்லு அடித்தாலும் ஒரே வில்லு அடிக்க முடியாது, அம்புல அடிக்க முடியாதுன்றதுனால 5 வாய்ப்பு கொடுக்குறாங்க போல. குலமும் ரூபமும் பலமும் பொருந்திய எவன் இந்த மகா காரியத்தை செய்கிறானோ அவனுக்கு என் சகோதரியா இந்த கிருஷ்ணை இப்போதே பாரியையாவாள், உண்மையாக சொல்கிறேன் என்றார். திருப்பத புத்திரர் அவரை பார்த்து இவ்வாறு சொல்லி உடனே தன் சகோதரிக்கு அங்கே சேர்ந்திருக்கும் அரசருடைய பெயர், குலம், சக்தி இவைகளை தெரிவித்து சொல்லலானான். இங்க இவ்வளவுதான் அறிவிக்கப்பட்டது. சூத்திரம் வரப்படாது, கர்ணம் வரப்படாதுன்னெல்லாம் சொல்லல. என்ன காரியமோ அதை ரத்தின சுருக்கமா சொல்லிட்டார். பொதுவாக சத்திரிய குலப்பெண் சத்திரியர்கள் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. நாம பார்ப்போம்.